டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக மூவர்ண கொடியேற்றினார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க துருவ் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவி மரியாதை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட 140 கோடி இந்தியர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காலனிய ஆட்சியை போராடி தோற்கடித்த 40 கோடி பேரின் ரத்தம் இன்றைய இந்தியர்களின் உடலில் ஓடுவதாகவும் பெருமிதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் கோரிக்கை. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம். டெல்லி ராஜ்காட்டில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. நாட்டின் 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்தினார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறந்த ஜீப்பில் நின்றபடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றும் மிகச்சிறந்த கவசம் சுதந்திரம் என ராகுல்காந்தி கருத்து. விடுதலை என்பது உண்மையை பேசுவதற்கும் கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்குமான நம்பிக்கை என்றும் வலைப்பதிவு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் பி வீரமுத்துவேலுவுக்கு வழங்கப்பட்டது ஏபிஜே அப்துல் கலாம் விருது. நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிண்டி ஆளுநர் மாளிகையில் விருந்தளித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. ராஜ்பவனுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் பரிசளிப்பு. தமது கைகளை பற்றி வரவேற்ற ஆளுநருடன் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்க உறுதியேற்போம். ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற விடுதலையை கொண்டாடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. 78வது சுதந்திர தினத்தையொட்டி ராமேஸ்வரம் கடலில் 40 அடி ஆழத்தில் பறக்கவிடப்பட்ட மூவர்ண கொடி. கடற்கரையிலிருந்து கடலில் 5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் தனது குழுவினருடன் மூவர்ண கொடியை பறக்கவிட்ட ஆழ்கடல் பயிற்சியாளர். திருவள்ளூரில் தேசிய கொடியை இருசக்கர வாகனத்தில் கட்டிக்கொண்டு பேரணியாக சென்ற பாஜகவினர். பேரணி முடிந்து திரும்பும் போதும் வாகனங்களில் தேசிய கொடி கட்டப்பட்டிருந்ததை போலீசார் அகற்றச் சொன்னதால் வாக்குவாதம். சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன தணிக்கையின் போது 2 கார்களில் கள்ள நோட்டுகளை எடுத்து வந்த 2 பேர் கைது. 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி 2000 ரூபாய் தாள்கள் மற்றும் போலி தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார். திமுகவினருக்கு என் மீது பயம் வந்திருப்பதால் சமூக வலைதளங்களில் வீண் அவதூறு. இனிதான் விளையாட்டு ஆரம்பமாக போகிறது என நடிகை குஷ்பு பேட்டி. நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன். மடியில கணம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும். மடியில எவ்வளவு கணம் இருக்கு அந்த திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டோம். இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. பதக்கம் வென்றவர்கள் பிரதமர் மோடியிடம் பதக்கத்தை காட்டி மகிழ்ச்சி. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 9 பேர் கைது. சாட்சியங்களை கலைக்க முயன்ற கும்பல் எமர்ஜென்சி வார்டு உள்ளிட்ட மருத்துவமனையின் பிற பகுதிகளையும் அடித்து உடைத்ததாக தகவல்.